ஆயிட்ட? அவரு சொல்லிட்டு போனதுக்கா? அவரு ஏதோ உளறிட்டு போறாரு. நீ வாடி. தமிழு, தமிழு, அவர் ஏதோ உளறிட்டு போறாரு. நீ வாடி. ஆமா, நீ ஏண்டி உங்க அப்பா மேல இவ்ளோ உயிரா இருக்க? எங்க அப்பா மாதிரி ஒரு அப்பா எல்லாம் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிட்டா நீ புருஷ வீட்டுக்கு தானே போகணும். அதுக்கப்புறம் உங்க அப்பாவை பார்க்காம பேசாம நீ எப்படி இருப்ப? கல்யாணம் ஆனா அப்பாவை விட்டுட்டு போகணுமோ? எத்தனை தடவை சொன்னாலும் கேட்கவே மாட்டேது. சாப்பிடுங்க. உன் தட்டை கொடு. யோ சரியா மா, யாருமா நீ? என்ன புதுசா இங்க வந்து கடை போட்டுட்டு இருக்க? எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பு முதல்ல. ஒரு அரை மணி நேரம் பொறுத்துக்கோப்பா, இதெல்லாம் வித்துடும். அதுக்கப்புறம் நானே கிளம்பி போயிடுறேன். கொஞ்ச நேரம். உன்னால எங்களோட ஹோட்டல் வியாபாரம் பாதிக்குது. முதல்ல இங்க இருந்து கிளம்புமா. நல்ல சாப்பாடு கொடுத்தா ஜனங்க தானா தேடி வர போறாங்க. மா, உனக்கு என்ன திமிரா? ஹோட்டல் பக்கத்துல கடை போட்டது மட்டும் இல்லாம எங்க ஹோட்டல்ல நல்லா இல்லைன்னு வேற சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் காலியானதும் நானே கிளம்பி போயிடுறேன். இவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிக்கட்டும். நீ சொன்னா கேட்க மாட்டியா? ஒண்ணா விடுக்கைய. விடுமா. நீட்ன கைக்கு சாப்பாடு கொடுத்ததா எனக்கு பழக்கம். அந்த பழக்கத்தை மாத்த வச்சிடாத. உன் கடையில சாப்பாடு நல்லா இருந்தா என்ன எதுக்கு தேடி வர போறாங்க? என்ன இங்க இருந்து விரட்டுறதை விட்டுட்டு ருசியா சமைக்கிறது எப்படின்னு நல்லா கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வியாபாரம் பண்ணு. இனிமே எப்படி நீ இந்த ஏரியால வியாபாரம் பண்றேன்னு நானும் பாக்குறேன். முட்டா முதலாளி, அந்த பொம்பளை வாய முடுறா. மேடம், நீங்களா எங்க வியாபாரம் பண்ணீங்க? மேடம், என்னோட ரோல் மாடலே நீங்க தான். உங்களை பார்த்துதான் அந்த ஹோட்டலே ஆரம்பிச்சேன். உங்களை நான் எப்படி பார்ப்பேன்னு. ஏங்க, தமிழ் கல்யாணத்தை இவ்வளவு தடபுடலா நடத்தணுமா? 25 வருஷத்துக்கு முன்னால நாம வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறப்ப மாலை வாங்க கூட நம்ம கிட்ட காசு இல்லாம நம்ம கல்யாணம் நடந்துச்சு. இப்ப நம்ம கிட்ட என்ன இல்ல, எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நம்ம கல்யாணத்துல நடக்காதது எல்லாம் சேர்த்து நம்ம பொண்ணு கல்யாணத்துல பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். இப்பவே நிறைய பணம் செலவாயிருக்கும் போல இருக்கு. பிசினஸ்லயும் இப்ப உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குதானே? இந்த நேரத்துல எதுக்கு இவ்வளவு செலவு? பிசினஸ்ல பிரச்சனை இருக்குன்னு உனக்கு யார் சொன்னா? நான் தான்ப்பா சொன்னேன். நான் உங்களை கவனிச்சுக்கிட்டு தான்ப்பா இருக்கேன். இப்பெல்லாம் உங்களுக்கு போன் வந்தாலே நீங்க ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுறீங்க. ஏன்பா? நீ இப்ப கல்யாணம் பொண்ணுமா? கல்யாணத்தன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க, என்ன செய்யணும், போற இடத்துல எப்படி நல்ல பேர் வாங்கணுங்கிறத பத்தி மட்டும் யோசிமா. நீ என் வீட்டு இளவரசிடா. புகுந்த வீட்டுக்கு போய் ராணி மாதிரி சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக அப்பா எது வேணாலும் செய்ய தயாரா இருக்க. நீ தேவையில்லாம
எதை பத்தியும் யோசிச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காதம்மா. கல்யாண பொண்ணு நீ சந்தோஷமா இருக்கணும். டேய் வாடா 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 வா உட்கார். அம்மா நீ எந்திரிம்மா. அப்பா நான் உங்க கூடவே படுத்துக்கிறேன்ப்பா. சரி சரி வா படுத்துக்க. அப்பா நானும் உங்க கூடவே சரி படுத்துக்கிறேன். சரி சரி வாங்க வாங்க. நீங்க 3 பேரும் என் 3 இளவரசிகளும் என் கூடவே படுத்துட்டோங்க. என்ன சரி